ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலில் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். கோமதி வாசலில் நிற்கிறாங்க. நிற்கையில் அவங்க அண்ணன் பொண்டாட்டியும் தம்பி பொண்டாட்டியும் கேட்குறாங்க, உடம்பு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, வீட்டில் என்ன சண்டையாக இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியேறாத கோமதி, வீட்டிலே இரு கோமதின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு இருந்து அவங்க தம்பி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவையெல்லாம் ஒரு மனுஷனா, அவையெல்லாம் ஒரு ஆம்பளையா, பொண்டாட்டியை துரத்தி விட்டுட்டு இவன் வீட்டில் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே கோமதிக்கு கோவம் என் புருஷன் என்னையை துரத்தி விடலை, நான் தான் போனேன், நான் என் புருஷனா அது பரவாயில்ல, நான் போனோன்னு என் பின்னாடியே வந்தார், நீ என்ன செஞ்ச, அம்மாவை துரத்தி விட்டுட்டு அம்மாவை என் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு என் செஞ்சது தப்புன்னு கூட கேட்கல, நீ பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கோமதி வீட்டுக்கார் வெளியில் வந்தோடனே பாண்டியன் சொல்கிறாரு, இவங்கிட்டலாம் நீ எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க, பெற்றவனை வெளியே அனுப்பினவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சமையல் நடக்குது. இங்கிட்டு சமையல் நடந்துக்கிட்டு இருக்கையிலே எல்லாம் நான் பேசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கோமதிக்கு ஒரு ஃபோன் வருது. கோமதிக்கு ஃபோன் வந்தோடனே ஃபோனை எடுத்தால் அப்படியே சிரிப்பு தாங்க முடியல கோமதிக்கு. கடைசியில் யாருன்னு பார்த்தா அவங்க வீட்டுக்கார் ஃபோன் அடித்து, என்ன கோமதி சாப்பிட்டியா, மாத்திரை போட்டியா, கால் வலி எப்படி இருக்குது, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டோடனே கோமதிக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. எங்கள் வீட்டுக்கார் ஃபோன் பண்ணியெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிட்ட எய்த்தாப்பில் கோமதியோட வீட்டில் அம்மா வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அண்ணனோட இதே நடவடிக்கையே சரியில்லை, நீ அண்ணன் எல்லா விஷயத்திலும் என்னை இல்லாமல் எங்கேயுமே போக மாட்டாங்க, இப்போ என்ன செய்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அண்ணன் என்னை விட்டுட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கதிரோட ஃப்ரெண்டு ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்கார். கதிர் போய் பேசிட்டு வச்சுட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ பார்த்திங்கன்னா கதிரோட மாமனார் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். போகையிலே ஒரு சந்தேகம் இருக்குது, இருந்தாலும் சரி போயிட்டு மாத்திரையை வாங்கிட்டு கொடுத்துட்றாரு. திரும்ப 2 பேர் ரிட்டன் வரையில் அவரும் அவர் ஃப்ரெண்டு வரையில், கதிர் இது உங்கள் மாமனார் தான்றா அப்படின்னு. இவர் மேலே இருக்கிற அந்த எழுத்தை பார்த்தா கேன்சர் கூடிய இடமா தெரியல, இல்லை அப்படிலாம் இல்லை, யாரையோ பார்க்குறதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அனுப்பிச்சி விட்டுட்டு கதிர் போய் உள்ளே கேட்டால் அவருக்கு கேன்சர்னு சொல்கிறாங்க. அவருக்கு கதிருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, என்னது நம்ம மாமாவுக்கு கேன்சரா அப்படின்னு சொன்னோன்னே மன வேதனையில் அவரை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுறாரு. என்ன செய்ய ஏது செய்யனே தெரியல, யார்கிட்டையும் சொல்லுவோமா சொல்ல வேணாமா என்ன செய்யனே இருக்காங்க. ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. சேனல் இதோட நாடகம் சேனல் பிடிச்சிருந்தா லைக்